ஹலோ யூவர்ஸ், வெல்கம் டு மூவி மேக்ஸ். நம்ம இந்த எபிசோட்ல ரீசெண்டா மார்வல் ஸ்டுடியோஸ் தயாரிப்புல தியேட்டர்ஸ்ல வெளிவந்திருக்கிற ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் அப்படின்ற படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். படத்தோட கதையும் ஒரு காமிக் ஸ்டோரியை பேஸ் பண்ணி வெளிவந்திருக்கிற படம் தான் இது. இந்த 4 பேருமே சாதாரண மனிதர்களா வாழ்ந்தவங்க தான். ஸ்பேஸுக்கு ஒரு மிஷினுக்கு போறாங்க. அங்க உள்ள காஸ்மிக் ரேஸ் கதிர்கள்னால இவங்க பாதிக்கப்பட்டு இதனால சூப்பர் ஹியூமன்ஸா மாறிடுறாங்க. ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி ரீட் ரிச்சர்ட்ஸ், அவங்களோட ஒய்ஃப் சூஸ்டாம், அப்புறம் அவங்களோட தம்பி ஹியூமன் டார்ச், அப்புறம் திங் என்று அழைக்கப்படக்கூடிய பென், இவங்களோட உதவிக்கு ஹெர்பி அப்படின்ற ரோபோட், இவங்க எல்லாருமே ஃபேமிலியா ஒரு வீட்டுல வசிச்சுட்டு வர்றாங்க. பவர்ஸ் 4 பேருமே மக்கள்கிட்ட நல்ல பீப்புள் ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மிஸ்டர் ஃபேண்டாஸ்டிக் அவர் வந்துட்டு ஃபேண்டாஸ்டிக் சயின்ஸ் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் கிளாஸ் எல்லாம் எடுக்கிறாரு. பென் வந்துட்டு ஸ்ட்ரீட்ல வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது யாராவது சின்ன பசங்க காரை தூக்கி காமி அப்படின்னு சொன்னா காரை தூக்கி காமிக்கிறாரு. சோ அதுக்கப்புறம் இவங்க வந்துட்டு இவங்கள ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்றாங்க. அங்க போயிட்டு இவங்க ஸ்பேஸுக்கு போனப்போ என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு, காஸ்மிக் ரேஸ் எப்படி இவங்களை தாக்குச்சு, இதை பத்தி எல்லாம் இவங்க ஸ்லாகிச்சு பேசுறாங்க. இவங்க எல்லாம் ஃபேமிலியா சந்தோஷமா வாழ்ந்துட்டு வராங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில சூஸ்டோம் அவங்க வந்துட்டு பிரெக்னென்ட் ஆயிடுறாங்க. இதனால வந்துட்டு மிஸ்டர் ஃபேண்டாஸ்டிக் அவர் வந்துட்டு தன்னோட குழந்தைக்கும் அந்த காஸ்மிக் ரேஸ்னால ஏதாவது பாதிப்பு வந்து அந்த குழந்தையுமே ஒரு சூப்பர் பவரா இருக்குமோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. சோ அதை ஸ்கேன் எல்லாம் பண்ணி பாக்குறாங்க. அடுத்த சீன்ல ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் அந்த 4 பேரும் ஒரு டிஸ்கஷன் பேசிட்டு இருக்காங்க. அப்ப நைட்ல வானத்துல இருந்து எரிக்கற்கள் மாதிரி தூரத்துல இருந்து வருது. அதுல வந்துட்டு சில்வர் சர்பர் கேர்ள் அவங்க வர்றாங்க. அவங்க ஒரு வேற ஒரு பிளானட்ல இருந்து வர்றாங்க. அவங்க வந்துட்டு பூமியில உள்ளவங்க எல்லாம் கூப்பிட்டு எச்சரிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பூமியோட அழிவு நாள் ஸ்டார்ட் ஆயிருச்சு, கேலக்டஸ் வந்துட்டு உங்களை அழிக்க போறான், இதுல இருந்து நீங்க தப்பிக்கவே முடியாது அப்படின்னு வார்ன் பண்றாங்க. அதுக்கடுத்து அவங்க அப்படி சொல்லிட்டு திருப்பி ஸ்பேஸை நோக்கி பறக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்கள சேஸ் பண்ணி ஹியூமன் டார்ச் அவருமே பறந்து அவங்கள சேஸ் பண்ணி போறாரு. அவர் கிட்டத்தட்ட அவங்கள போய் கிட்ட அவங்களோட சர்ஃப் போர்ட்ல கைய வச்சிருக்காரு. ஆனா அவங்களோட ஃபேஸ பார்த்தோன்னே இவர் அப்படியே கையை எடுத்துறாரு, திருப்பி பூமிக்கே வந்துடுறாரு. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு, அவனை நம்ம தடுக்கணும் அப்படின்ட்டு ஃபேண்டாஸ்டிக் ஒரு 4 பேர் யோசிச்சு டிஸ்கஷன் பண்றாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஸ்பேஸுக்கு கிளம்பி போறாங்க. சூஸ்டோம் அவங்க பிரெக்னெண்டா இருக்கிறதோட ஸ்பேஸுக்கு டிராவல் பண்ணி போறாங்க. அந்த பிளானெட்டுக்கு போய் ரீச் ஆனவன சில்வர் சர்பர் அவங்க வந்துட்டு கேலக்டஸ் கிட்ட இவங்க 4 பேரையும் கூட்டிட்டு போறாங்க. இவங்க 4 பேரும் போயிட்டு அந்த கேலக்ஸ பார்த்து பேசுறாங்க. அவன் ஒரு மிகப்பெரிய ஸ்பேஸ் மான்ஸ்டரா இருக்கான், நீ வந்து எங்களோட பூமியை அழிக்காத, நீ என்ன சொன்னாலும் நாங்க அதுக்கு கேட்கிறோம் அப்படின்றாங்க. கேலக்டஸ் அவங்கள பார்த்து உன்னோட பையனை எனக்கு கொடுத்துரு அப்படின்றான். அதாவது உன் வயிற்றுல உள்ள குழந்தைய எனக்கு கொடுத்துரு, அப்பனா நான் பூமியை ஒண்ணும் செய்ய மாட்டேன், அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான். ஆனா இவங்க கேட்க மாட்டேன்றாங்க. சோ அங்க இருந்து அட்டாக் பண்ணிட்டு கிளம்ப ட்ரை பண்றாங்க. ஸ்பேஸ் ஷிப்ல கிளம்பிடுறாங்க. சர்ப்கல் அவங்க வந்துட்டு இவங்க ஸ்பேஸ் இப்ப துரத்தி வந்து எப்படியாவது இவங்களை புடிச்சிடலாம் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. ஆனா முடியல. திரும்பி இவங்க பூமிக்கே வந்துடுறாங்க. வந்துட்டு மக்கள்கிட்ட சொல்றாங்க, அங்க போனோம் ஆனா அவனை எங்களால அழிக்க முடியல, ஆனா அவன் வந்துட்டு பதிலுக்கு வந்துட்டு எங்களோட குழந்தைய கேட்கறான் அப்படின்னு சொல்றாங்க. மக்கள் எல்லாம் பூமியை அழிய போது உங்களுக்கு உங்களோட குழந்தைதான் முக்கியமா, உங்களோட குழந்தைய கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு பேசுறாங்க. இதனால அங்க ஒரு பெரிய பிரச்சனை உண்டாகிற சூழ்நிலை ஆகுது. ஸோ மிஸ்டர் ஃபேண்டாஸ்டிக் அவங்களுக்கும் மக்கள் இவங்களுக்கும் இந்த சூப்பர் ஹியூமன்ஸ்க்கும் இருந்த அந்த நல்ல விதமான அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு ஒரு எனிமி அப்படின்ற மாதிரி ஆயிடுது. மக்கள் மத்தியில இவங்களுக்கு கெட்ட பேர் வந்துடுது, இவ்வளவு செல்பிஷா இருக்காங்களே அப்படின்ட்டு. இதுக்கடுத்து என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு, ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் அவங்க எப்படி வந்து உலகத்தை அந்த கேரக்டர்ஸ் இருந்து காப்பாத்துறாங்க அப்படின்றத இந்த படத்தோட கதையே. இந்த படத்துல சூப்பர் ஹீரோஸ் அவங்களோட இன்னொரு சைடு, அவங்களோட ஃபேமிலி பாண்டிங்ஸ், அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப், அவங்க மக்கள் மீது எந்த அளவுக்கு மரியாதை வச்சிருக்காங்க, மக்களை பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான நடவடிக்கை எல்லாம் எடுக்க ட்ரை பண்றாங்க அப்படின்றது ஃபுல்லா ரொம்ப டீடைலா காமிச்சிருக்காங்க. மார்வல் இந்த கதையை வந்துட்டு ஒரு புது விதமா வேற ஒரு விதமா பிச் பண்ணிருக்காங்க. ஒரு ஹியூஜ் எக்ஸ்பெக்டேஷனோட இந்த படத்தை பார்க்க போனீங்கன்னா கண்டிப்பா ஏமாற்றமா தான் இருக்கும். நீங்க வந்து எக்ஸ்பெக்டேஷன் லெவல்ல ஜீரோன்ற லெவல்ல போய் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்த படம் உங்களை சாட்டிஸ்பாக்சன் பண்ண வாய்ப்பு இருக்கு. சூஸ்டோம் அவங்க வந்துட்டு மக்கள் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் மேல அதிருப்தியில இருக்கல, அவங்க போய் மக்களை கன்வின்ஸ் பண்ணதுக்காண்டி பேசக்கூடிய அந்த வசனங்கள் ரொம்பவே ஒரு எமோஷனாவும் ஒரு பாண்டிங்காவும், அந்த மக்கள் இவங்க பேசினோடனே அவங்க சமாதானம் ஆயிடுவாங்க. அந்த சீன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாவே இருந்தது. இந்த படத்தோட மிகப்பெரிய பலம் வந்துட்டு இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி, இந்த பிரம்மாண்டமான மேக்கிங் விசுவல், அப்புறம் அந்த கலர்ஃபுல் ஃப்ரேம், இந்த காமிக் கேரக்டர்ஸ் அப்படியே ஸ்கிரீன்ல நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம விஎஃப்எக்ஸையும் பாராட்டியே ஆகணும். கேலக்டஸ் அப்படின்ற ஒரு பிரம்மாண்டமான ஸ்பேஸ் மேனை நம்ம பார்க்கும்போது பார்க்குற ஆடியன்ஸ்க்கு அவ்வளவு என்கேஜிங்கா இருக்கும். இந்த மாதிரி படங்கள்ல மக்கள் பொதுவா எதிர்பார்த்து போறது அந்த விஎஃப்எக்ஸ், அந்த மேஜிக், அதுதான். அதெல்லாம் இந்த படத்துல ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. இந்த படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் தான், அந்த ஸ்டன் சீன்ஸா இருக்கட்டும், அப்புறம் எமோஷனல் சீன்ஸா இருக்கட்டும், குறிப்பா அந்த சேசிங் சீன்ஸ், இதுல எல்லாமே பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லாவே இருந்தது. பெட்ரோ பாஸ்கல், ஜோசப் குன், வெனிசா கிர்பி இவங்க 3 பேரோட பெர்ஃபார்மன்ஸ்மே இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலம். இது எல்லாமே இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் தான். இப்ப இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் பாத்துடலாம். இந்த படம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயும் சரி செகண்ட் ஹாஃப்லயும் சரி உங்களோட பொறுமையை ரொம்ப சோதிக்கும். குறிப்பா ஸ்டன் சீக்வன்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு இருக்காது. ஒரு எமோஷனல் டிராமா மாதிரி தான் பிளே பண்ணிருப்பாங்க, ஒரு சைஃபி டிராமா மாதிரி இருக்கும். இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப்க்கு மேலதான் இந்த படம் வந்துட்டு சூடு பிடிக்கவே ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் பரபரப்பாகும் ஸ்கிரீன் பிளே. கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய ஸ்டன் சீக்வன்ஸ் எக்ஸ்ட்ராடினரி. ஒட்டுமொத்தமா நம்ம சைட்ல இருந்து இந்த படம் ஒரு ஆவரேஜ்
பேக்கேஜான மூவி தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.